சொல்லுவாங்க எப்போவாவது காடு ரொம்ப பசியோட இருக்கும்னு. அந்த பசி பல நூற்றாண்டுகளா அடக்கப்பட்டு இருக்கும். வேர்களுக்கு அடியில, மண்ணுக்கு கீழே. அந்த மரங்களோட பட்டையில அதை நம்ம கிளை வேர்களா மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் சில இரவுகள் அப்படி இருக்கும். கிளைகள் எங்க மூச்சு இருக்குதோ அந்த பக்கம் முடியும் போது 40 வருஷமா 2 இதயங்கள் காத்துட்டு இருந்தது. ஒண்ணுக்கு வெளிச்சம்னாலே பிடிக்காது, இன்னொன்னு சத்தத்தை கேட்டா பயப்படும். இந்த கதை அந்த பசியோடது. அது சாகாது, அது காத்துட்டு இருக்க மட்டுமே செய்யும். மீனா கிராமத்து கிணத்துக்கிட்ட துணியை துவைச்சிட்டு இருந்தா. அங்க பக்கத்துல அவளோட பொண்ணு பீஹு விளையாடிட்டு இருக்கா. லதா ஒரு பழைய தெருவில் அங்கேயே உட்காந்துருக்கா. அப்புறம் கொம்பை வச்சு கீழே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ மறுபடியும் தரையில எதுக்காக இப்படி வரைஞ்சிட்டு இருக்க? நேத்து வரைஞ்சது அப்பவே அழிஞ்சு போச்சு. மரம் அசையுது. நான் சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு ராத்திரியும் கிராமத்தோரத்துல இருக்கிற அந்த மரம் நம்ம வீட்டுக்கு இன்னும் பக்கத்துல வந்துருது. அம்மா, அந்த மரங்களோட கண்கள் பசியோட இருக்கு. நேற்று ராத்திரி நான் அதை பார்த்தேன். அதுங்க ஜன்னல்ல இருந்து என்ன முறைச்சு பார்த்துச்சு. மீனா பீஹுவை உடனே கட்டி அணைச்சிக்கிட்டா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பீஹு, இது வெறும் காத்துதான். அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட போகாத வரைக்கும் நாம பாதுகாப்பா இருப்போம். பீஹுவும் அவளோட அம்மாவை இறுக்கி கட்டிக்கிட்டா. ஆனா லதா இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா. ராத்திரி பீஹு தன்னோட பொம்மையை வச்சுக்கிட்டு படுக்கையில படுத்திருந்தா. அப்பதான் மீனா கம்பளத்தை தச்சுக்கிட்டு இருந்தா. ராத்திரி சாதாரணமா தான் தெரிஞ்சது. அப்பதான் அவங்க வீட்டு சீலிங்ல ஏதோ கீறுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அம்மா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? மாடியில யாரோ நடந்துகிட்டு இருக்காங்க. வாய முடி பீஹு, உன்னோட கண்களை முடிக்க, அப்புறம் கடவுளோட பேர் சொல்லு. இது வெறும் காத்துதான். அந்த கீறுற சத்தம் நின்று போச்சு. அப்புறம் அறையில ஒரு விசித்திரமான அமைதி நிலவுச்சு. பிசாசுகளோட கிசுகிசுப்பு அதை உடைச்சிடுச்சு. மீனாவோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போச்சு. அவ பயந்து போய் கதவு பக்கமா பார்த்தா. அப்ப அவ அந்த கதவுகளோட ஒட்டையில இருந்து கூர்மையான கிளைகள் ஊர்ந்துகிட்டே மெல்ல மெல்ல அறைக்குள்ள வரத அவ கவனிச்சா. மறுநாள் லதாவும் அவரோட தோழி கீதாவும் அந்த பழைய ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. அப்புறம் அந்த மரத்துக்கு பழங்களும் பூக்களும் அர்ப்பணிச்சாங்க. அந்த மரத்தோட கிளைகள் ஏதோ மனிதர்களோட கையை போல தெரிஞ்சது. லதா, அதுங்க நம்மளை விட்டுடும்னு உனக்கு தோணுதா? இவங்க வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி நாம அவங்க சந்தோஷமா வச்சுக்கலன்னா இன்னும் கிராமத்து ஜனங்களே எடுத்துப்பாங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், அக்கடுக்கு மின்ற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் பக்கடுக்கு சத்தம் பிடிக்காது. அந்த கிளையில என்ன தொங்கிட்டு இருக்கு பாரு, அது மீனாவோட துப்பட்டா. அவன் நேற்று இங்க வந்தாளா? லதா கிட்ட போய் கவனமா பார்த்தா. அப்புறம் அங்க இருந்த துப்பட்டாவை பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டா. ஏதோ போராட்டத்துல அது கிழிஞ்சு போன மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. அவ அதை உணர ஆரம்பிச்சா. அதாவது மரம் கிராமத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு. அன்னைக்கு ராத்திரி லதா ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அவ சமையல் அறையில இருந்த எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து வச்சா. அப்புறம் கதவு ஜன்னல் நாலாபுறமும் மணிகளையும் கட்டி வச்சா. முதல்ல சத்தத்தை உண்டாக்கும். அப்படி சத்தத்தை கேட்டு அதுங்க ஒடிச்சிடா. அதுக்கப்புறம் இந்த கிராமம் மறுபடியும் அமைதியாகும். அப்போதான் திடீர்னு அந்த மணி மெல்ல மெல்ல அசைய ஆரம்பிச்சது. இதை கேட்டதும் லதாவோட ஈரக்குடல் நடுங்க ஆரம்பிச்சது. அப்புறம் பயங்கரமான காலடி சத்தத்தால அவ அதை புரிஞ்சுக்கிட்டா, இது அக்கடன்னு. அடுத்த நிமிஷமே அக்கடு வீட்டு கூரையை இடிச்சுக்கிட்டு கீழே குதிச்சது. அதோட கை பட்டதுமே வீட்டில் இருந்த பாத்திரங்கள் மணி எல்லாம் சாம்பலா மாறிடுச்சு. இதை பார்த்ததும் லதா ரொம்ப பயந்துட்டா. அப்புறம் ஓடி போய் ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டா. ஆனால் கண்ணாடியில் தெரியுற அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அக்கடுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் தெரிஞ்சது, மீனா நேற்று ராத்திரிலேருந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா. மீனா அந்த காட்டில் தன்னுடைய பொண்ணு பீஹுவை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பீஹு அங்கே எங்கேயுமே காணோம். பீஹு, பீஹு, என் பொண்ணு எங்கே போனா? அப்போதான் திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு மரம் வந்து நின்றுச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இல்லவே இல்லை. மீனா பயந்து போய் மேலே நிமிர்ந்து பார்த்தா. அப்போதான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, அது ஒன்றும் ஒரு சாதாரண மரம் இல்லை, அதுதான் பக்கடுன்னு. உனக்கு என்னதான் வேணும்? என்னோட குழந்தைய விட்டுடு.
பக்கட் தன்னுடைய கூர்மையான விரல்களை வச்சுக்கிட்டு அவ மேல பாய்ஞ்சது. ஆனா மீனா எப்படியோ தன்னை தானே காப்பாத்திக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சா. அங்கேருந்து ஓடி வந்த மீனா காட்டுல இருந்த ஒரு சின்ன மர ஷெட்ல மறைஞ்சுக்கிட்டா. அவ மூச்சு வாங்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்ச குரல், யாரோ அழற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இந்த அழுகிய கேட்டதும் பயந்து போய் அவ கீழே பார்த்தா. அங்க டேபிள் கிட்ட குனிஞ்சு பார்த்ததுமே மீனாவோட பார்வை பீஹு மேல பட்டுச்சு. பீஹு அவ அங்க பார்த்ததும் உடனே மீனா அவளை 2 கையால கட்டி அணைச்சுக்கிட்டா. சத்தம் போடாத கண்ணா, அதான் அம்மா வந்துட்டல. அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அம்மா, அவங்க 2 பேரு. உனக்கு மின்ற பொருள் தேவை, அப்புறம் இன்னொன்னுக்கு நம்மளோட சத்தத்தை கேட்க முயற்சி பண்ணுது. நாம அமைதியா இருக்கணும் கண்ணா. அப்படி நாம ஏதாவது சத்தம் போட்டோம்னா அப்புறம் பக்கல் நம்மள பிடிச்சுக்கும். மீனா தன்னுடைய மோதிரத்தை கழட்டினா. அப்புறம் ஜன்னல் வழியா வெளியில தூக்கி வீசினா. பக்கட் இதை எடுத்துக்கிட்டு போயிடும்னு அவன் நம்பினா. ஷெட்டுக்கு வெளியில அக்கடும் பக்கடும் 2ம் வந்து சேர்ந்துருச்சுங்க. அக்கடோட கவனம் வெளியில இருந்த மின்ற அந்த மோதிரத்து மேல பட்டுச்சு. அப்புறம் அது புரிஞ்சுக்கிச்சு அக்கம் பக்கத்துல எங்கேயோ மனுஷன் பதுங்கி இருக்கான்னு. அங்க பக்கட் ஷெட்டுக்குள்ள இருக்கிற மீனா அப்புறம் பீஹுவோட மெல்லமான சுவாசிக்கிற சத்தத்தை கேட்டுருச்சு. அதுங்க 2ம் மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போச்சுங்க. இன்னொரு பக்கம் லதாவும் கீதாவும் பெரிய பெரிய சாக்குப்பைய வச்சுக்கிட்டு அதே ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்க அந்த சாக்குப்பைய திறந்தாங்க. அதுல கண்ணாடியும் டோலும் எடுத்தாங்க. அந்த பிசாசுங்களை அதுல சிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. நான் ட்ரம வாசிச்சேன்னா அந்த பக்கட் பயந்துரும். நீ அப்ப கண்ணாடியை காட்டு. அக்கடு தன்னுடைய உருவத்தை பார்த்து குழம்பிடும். இது ரொம்ப ஆபத்தானது. அப்படி இதுல நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா அப்படி இந்த கிராமமே அழிஞ்சு போயிடும். வா. லதா ஒரு நொடி அப்படியே பயந்து போயிட்டா. ஆனா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு முழு பலத்தோட அந்த டோலை அடிக்க ஆரம்பிச்சா. அந்த டோலோட சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சது. அப்புறம் 4 பக்கமும் இருந்த மரங்கள் பயங்கரமா அசைய ஆரம்பிச்சது. பயத்துல இருந்தும் கூட லதா அந்த டோல் வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. விடாம அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தா. அக்கடும் பக்கடும் அந்த ஷெட்டுக்குள்ள போய் தாக்க தான் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தூரத்துல இருந்து டோல் வாசிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவங்களோட முகம் கோவத்துல நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் அதுங்க அந்த ஷெட்டை விட்டுட்டு அந்த சத்தம் கேட்குற இடத்துக்கு ஓடிச்சுங்க. லதா விடாம அந்த டோரை வாசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப கீதா கண்ணாடி ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அக்கடும் பக்கடும் அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. அதுங்க வந்ததும் தர கூட பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. பக்கடுக்கு அந்த டோலோட சத்தம் கேட்டதுமே துடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதோட காதுகளை கையால இறுக்கமா மூட ஆரம்பிச்சது. அதுவே அக்கள் கோவத்துல லதாவையும் கீதாவையும் தாக்கிறதுக்கு வேகமா ஓடிச்சு. அப்பதான் கீதா உடனே நடுவுல வந்துட்டா. அப்புறம் கண்ணாடி ஸ்டாண்டா அக்காடு முன்னாடி காட்டினா. கண்ணாடியோட பளிர் வெடிச்சோம் அக்கடோட கண்கள் மேல பட்டுச்சு. அதனால அக்கடுக்கு சில நொடி கண்கள் குருடாயிடுச்சு. அது பயந்து போய் பின்னாடி விலகுச்சு. அப்புறம் கோவத்துல பயங்கரமா உரும்ப ஆரம்பிச்சது. கீதா அது சத்தம் போடுறத பார்த்துட்டு பயந்து போயிட்டா. ஆனா லதா அவளை அமைதியாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. இப்படியே நின்று கொஞ்சம் கூட பலவீனமாயிடாத. அக்கடும் பக்கடும் மெல்ல மெல்ல தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க உடம்புல விரிசல் விட ஆரம்பிச்சது. அதுங்க முட்டி போட்டு விழ ஆரம்பிச்சதுங்க. அதுங்களால அதுங்கள சமாளிக்க முடியல. அதுங்களோட பட்டைகள் ஒவ்வொன்றா உடஞ்சி போய் கீழே விழ ஆரம்பிச்சது. டோலோட சத்தமும் கண்ணாடியோட வெளிச்சமும் அவங்களோட முழு பலத்தோட இருந்தது. அக்கடும் பக்கடும் கடைசியில் சாம்பலா மாறினாங்க. அப்புறம் அதுங்களோட ஆத்மா காத்தோட நிறைஞ்சிடுச்சு. மறுநாள் கிராமம் மறுபடியும் நார்மலா மாறுச்சு. அப்புறம் ஆலமரம் அதோட உண்மையான இடத்துக்கு திரும்பவும் போயிடுச்சு. லதா, கீதா, மீனா அப்புறம் பீஹு அக்கடும் பக்கடும் இறந்து போன இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அதே இடத்த பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்குள்ள இப்பவும் ஒரு லேசான பயம் சுத்திக்கிட்டு தான் இருந்தது. அதுங்க திரும்பி வருங்களா? அதுங்க 40 வருஷமா பட்னியா இருந்திருக்கு. ஆனா அதுங்களை இன்னைக்கு நாங்க தடுத்துட்டோம். ஆனா நாம எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். மீனா பீஹுவை தன்னோட கையில தூக்கிக்கிட்டா. அப்புறம் காட்டு பக்கமா பார்த்தா. இப்ப அங்க எல்லாம் அமைதியா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா சிட்டில இருந்து ஒரு ஆளு அடர்ந்த காட்டு வழியா நதிக்கரைக்கிட்ட வந்தாரு. அவரு நதி கிட்ட உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் சிகரெட்டை பத்த வச்சு பிடிக்க ஆரம்பிச்சாரு.
கொஞ்ச நேரம் வரைக்கும் அவர் அமைதியா அங்கேயே உட்கார்ந்துருந்தாரு. அப்ப திடீர்னு அவருக்கு முன்னாடி அங்க ஓடிட்டு இருந்த தண்ணீர் ரொம்ப வேகமா துள்ள ஆரம்பிச்சது. ஏதோ தண்ணிக்குள்ள இருந்து எழும்புன மாதிரி நாலாபுறமும் தண்ணீர் தெளிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அவர் உடம்புல வேர்கள் பாய ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் நதிக்குள்ள இழுக்கப்பட்டாரு.